நீங்கள் காணும் உலகத்தை நான் காண்பது என்பது இயலாது. உங்கள் உலகம் என் உலகம் ஆகாது. நீங்கள் சந்தித்த மனிதர்களை நான் சந்திக்கலாம். நான் அவர்களோடு உரையாடலாம், நட்பு பழகலாம். ஆனால் நீங்கள் சந்தித்த மனிதர்களுக்கு நீங்கள்தான் அர்த்தம் தருவீர்கள். அவ்வாறேதான் நிகழ்வுகளும். நீங்கள் காண்பது எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த கவிதை அதை மிகவும் நுணுக்கமாக கையாள்கிறது. தயானேஸ்வரன் பன்னிருகை செல்வம் எழுதி வாசித்த அவரவர் இருண்மைகள். சுமார் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியில் 3 முறை எனது வீட்டின் சாளரத்தினூடாகவும் சறுக்கும் மொட்டை மாடியிலிருந்தும் அந்த காக்கையை நான் ரசிக்க அசையாது எதிர்வீட்டு தண்ணீர் தொட்டி மேல் தவம் புரிந்து கொண்டிருந்ததாக நான் நினைத்து ரசித்தலே புரிதலுமானது. அந்நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு பூ உதிரலாம், கோயில்களில் திருமுழுக்கு நிகழலாம், சில பூக்கள் சிலை அலங்கரிக்கலாம், பல பூக்கள் இறுதி யாத்திரையில் சக்கரங்களில் நசுங்கலாம். அதில் ஒரு பூ என்னால் நசுங்கினால் என் வீட்டில் ஒரு இழவு விழும் என்ற அச்ச நம்பிக்கை கொண்டவர் சாலையில் வழுக்கி விழலாம். தெருவில் வாழ் நாயொன்று வெறிபிடித்து ஒரு சிறுமியை கடைக்கு துரத்தி இருக்கலாம். சிலர் மழையை ரசித்து நனைந்திருக்கலாம். சிலர் சி சனியன் என ஒதுங்கியிருக்கலாம். ரயில் சக்கரங்கள் தண்டவாளங்கள் மேல் சுர்ரென வழுக்கிச் சுற்றி அரைகுறையாக நகர்ந்திருக்கலாம். எதனை எவ்வாறு யார் உணர்வாரோ அது எனக்கு இருண்மையும் ஆகலாம். எனது 18 வயதில் அந்த கொட்டும் மழையின் இரவில் கல்லூரி பருவத்தில் நனையென இன்பமாய் நனைந்து வருகையில் தண்டவாளத்தில் துண்டு துண்டான அந்த தற்கொலை பிணத்தின் தீவெட்டி வெளிச்சம் கொடுத்த முதல் துர்மரண மன உளைச்சலும், அந்த பிணத்தில் கசிந்த இரத்தம், எனது NCC பூட்ஸில் ஒட்டிய சாயம் இன்றும் கண்கள் சிவப்பதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம் எனும் ஒற்றை மந்திரத்தில் நாம் இன்று இருக்கலாம். அல்லது எனது தந்தையின் நண்பரைப் போல் அமரர் ஊர்தி மோதி இறக்கலாம். ஒரு புற்றுநோயாளிக்கு தோண்டப்பட்ட சவக்குழியில் ஊற்றாகவும் உயிருறலாம் இன்றைய சென்னை மழை.